Green Designers. Today Ari class la இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீனா லோடிங் ஸ்டிச்சோட third type தான் பார்க்க போறோம். லோடிங் ஸ்டிச்சஸ்ல நம்ம ஆல்ரெடி ரெண்டு டைப் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது third type. இதுக்கும் வந்து நான் லைன்ஸ் போட்டு தான் உங்களுக்கு வந்து வர்க் பண்ணி காட்ட போறேன். இங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாங்காவே வந்து லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கேன். இதுல கொஞ்சம் ஒரு மைனூட் இன்ச் கீழ தான் வந்து நம்ம லோடிங் ஸ்டிச்சஸை வந்து ஸ்டிக் பண்ண போறோம். லோடிங் த்ரெட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டபுளாக எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே தான் வந்து நம்ம லோடிங் ஸ்டிச்சஸை கொடுக்க போகிறோம். நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன்ஸ் மேலேயே வந்து நான் க்ளோ போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோடிங் த்ரெட்டை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இன்னொரு லோடிங் ஸ்டிக்குமே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ளோ அப்ளை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மைனட் கேப்பில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நெருக்கமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து லோடிங் த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டிக் பண்ணும்பொழுதே அது ரெண்டு ஜாயிண்டடாக இருக்கிற மாதிரியே நமக்கு கிடச்சிரும். நம்ம எந்த அளவுக்கு லோடிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லோடிங் த்ரெட்டை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், டபுள் த்ரெட்டும் வந்து ஜாயிண்டடாக இருக்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிரும். க்ளோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விரலால் கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரே ஈவனாக கிடைக்கும். அடுத்து என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸாக ஆல்ரெடி நம்ம வந்து 2 கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை அப்ளை பண்ணணும், அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது நம்ம கிளாஸஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை நான் 2 த்ரெட்டையும் ஜாயின் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம டபுள் த்ரெட் மேலே ஒர்க் பண்ணுறதுனால இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங் ஸ்ட்ரெட்ஸாக வந்து ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து த்ரெட் எடுத்து நீங்கள் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கலர் வந்து ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். ரெட் கலரில் நம்ம நார்மலாக லோடிங் ஸ்டிச்சஸ் எப்படி போடுவோமோ அதே சேம் மெத்தட் தான். இந்த லோடிங் த்ரெட் பக்கத்தில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா பெல் பிராண்டு தான். இது எல்லா வீடியோஸ்லையும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஷின்ஸாக, நீடில் என்ன சைஸ் எடுக்கிறீங்க, த்ரெட் என்ன இது எடுக்கிறீங்க அப்படின்றது நிறைய பேர் திரும்ப ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸே கேட்டுட்ருக்கீங்க. நீடில் பார்த்தீங்கன்னா 14 தான் நம்ம த்ரெட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு. சில்க் த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா பெல் பிராண்டு தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. நீடினுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா டூப்ளிக் பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கிராஸ் போர்டில் தான் ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ணணும். டபுள் லோடிங் த்ரெட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங்காக எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா நம்மளுக்கு இம்போஸ்டாக நல்லா லுக்காக இருக்கும். இன்றைக்கி வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்னோடனே பயந்துடாதீங்க, இது ரொம்ப ஈஸி. நீங்கள் 2 ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 2-3 ஸ்டிச்சஸில் நீங்களாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கே நல்லா கிளியராக ஐடியாஸ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம ரெட் கலர் த்ரெட் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு அதுக்கு அந்த லூப் உள்ளே இருந்து நம்ம இன்னொரு த்ரெட் எடுக்க போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம நீடில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு கீழே இருக்க அந்த ரெட் கலர் த்ரெட்டை நீங்கள் வந்து ஃப்ரேம் கடியிலேருந்து இழுத்தீங்க அப்படின்னா அங்கே நமக்கு லாக் விழுந்துடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. செகண்ட் த்ரெட் வந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணும்பொழுது ஆப்போசிட்டில் இருந்து தான் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இதான் காமன் ப்ரொசீஜர்.
இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த நீடில் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃப்ரேமுக்கு அடியில் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டு தனியாக வந்து ரெட் கலரை நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். நம்மளுடைய செகண்ட் த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல ரெட் கலர் நம்ம ஃபினிஷ் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சஸை கொண்டு வந்துட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வரணும். டபுள் கலர் லோடிங் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி போகாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வரணும். இதுதான் வந்து நம்மளுடைய காமன் ப்ரொசீஜர். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் நம்மளுக்கு வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க அந்த ரெட் கலர் இருக்குங்க இல்லையா, அது மறைக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நெருக்கமாக நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ரொம்ப கேப் விட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் வேணுமோ நம்ம ஒரு பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸை வந்து ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் ரேண்டமாக தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், நம்ம போட்டிருக்க அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டிச்சஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸை கொண்டு வர போகிறோம். நம்ம ரெட் கலரில் எந்த அளவுக்கு லோடிங் ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணமோ அதே சேம் அளவுக்கு தான் வந்து நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு பெரிய லூப் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இங்கே இருக்கும் பார்த்திங்களா, நம்ம ஒரு 4 or 5 ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரேமுக்கு அடியில் த்ரெட்டு இழுத்திங்கன்னா அதுவே த்ரெட் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து இந்த லூப்குள்ளே இருந்து நம்ம த்ரெட் எடுக்கணும். இந்த மாதிரி மெதுவாக நம்ம எடுத்துனாவே நம்மளுக்கு லாக் கிடச்சிரும். ரெட் கலர் த்ரெட்டை நம்ம நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமுக்கு அடியில் அந்த க்ரீன் கலர் த்ரெட்டை நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு லாக் விழுந்துடும். இப்போது இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் கொடுத்து அது தனியாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் த்ரெட்டை கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ண போகிறோம். அந்த க்ரீன் த்ரெட்டு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கவர் ஆகிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக கொடுக்கும் பொழுது தான் பார்க்க நம்ம இம்போஸ்டாக நல்லா லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. டைரெக்டாக வர ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க இதை சகஜமாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ப்ளவுஸ் டிசைன்ஸ்லேயும் இந்த மாதிரி லோடிங் த்ரெட் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட் நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ். நம்ம அந்த க்ரீன் கலர் த்ரெட் மேலே தான் வந்து ரெட் கலர் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம மறைக்கிற மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு க்ரீன் கலர் தெரியணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணால் போதும். இப்போ நான் ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கே ஐடியா தெரியும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய போட்டிருக்க அந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாக் போட போகிறோம். இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து ரெட் கலரில் லாக் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம க்ரீன் கலர் ஒர்க் பண்ண போகிறோம். ஆரி கற்றுக்கிற எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் லோட் அண்ட் தென் பேடட் லோடில் 2 ஸ்டிச்சஸை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வரலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நம்ம அதை ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு.
லோடிங் ஸ்டிச்சஸை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம கீழே வரும்பொழுது லாக் ஸ்டிச், மேலே போகும்போது லாங் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், கீழே எடுக்கும்போது சின்னதாக அங்கே லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாங் செயின் கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு லாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நம்ம கொண்டு வரணும். அப்படி ஒன் பை ஒன்னாக க்ராஸாக நம்ம கொடுக்கும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரெக்டான லெவலில் கிடைக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் லோடிங் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா இது டபுள் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். மல்டி கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரும்பொழுது நம்ம லாக் வந்து இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு கலர்ஸ் வந்து த்ரெட்டே நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம லாக் போட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரேமுக்கு அடியில் வந்து சிக்கு விழாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஒர்க்கிங் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஒரு வாட்டியும் வந்து எல்லா த்ரெட்லேயும் வந்து இந்த மாதிரி லாக் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி லாக்ஸ் போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம என்ன கலரில் த்ரெட்டில் லாக் போட்டிருக்கோமோ அந்த த்ரெட்டை தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 4 or 5 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம எடுத்துருக்க அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு சிக்கல் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா வந்து சிக்கு விழறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் க்ராஸில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொண்டு வரும்பொழுது ஒரு த்ரெட்டில் நம்ம ஒர்க் பண்ணி முடித்து அந்த எண்டுலேருந்து தான் இன்னொரு கலரை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் முடிச்சிருக்கோம். அதே இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ரெட் கலரை ஆப்போசிட்டில் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக ஒர்க் கொடுக்கும்பொழுது நம்மளுடைய ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரெக்டான லெவலில் நம்மளுக்கு கிடைக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பேடட் ஃப்ளோரில் டபுள் த்ரெட் எடுத்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து சிங்கிள் த்ரெட்டில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சஸை உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இன்னொன்று நம்மளுக்கு வந்து போடுற ஸ்டிச்சஸ் வந்து நல்லா லுக்காக இம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் டபுள் த்ரெட் எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் வந்து சிங்கிள் பேடட் லோட் எடுத்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக கூட இந்த ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேடட் லோடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதில் நம்ம வந்து பாதி ஒர்க் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு முடிச்சிருக்கும் பொழுதே தெரியும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலரும் வந்து க்ரீன் கலரும் வந்து சேம் ஷேப்பில் தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் அதிகமாக போட்டாலும் இல்லை கம்மியாக போட்டாலும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டான லெவலில் கிடைக்காது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரேண்டமாக நீங்கள் ஸ்டிச்சஸ் எடுக்கிறீங்களோ அதே சேம் லெவல் தான் நம்ம கடைசி டில் எண்டு வரைக்கும் நம்ம கொண்டு வரணும்.
பிகினர்ஸாக இருக்கிறவங்க, இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரி கற்றுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி லாக் போட முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து எண்ட் நாட் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லாக் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் டிசைனில் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹெவியாக ஒர்க் வேண்டாம், இல்லை பீட்ஸ் ஒர்க்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எம்போஸ்டாக இருக்கும். அதே சமயம் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணும்பொழுது பார்டர் லைன் ஒரு பீட் லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது இதனுடைய வந்து லுக்கே வந்து நம்மளுக்கு வேறு விதமாக கிடைக்கும். ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸில் இந்த ஸ்டிச்சஸ் நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு நமக்கு லோடிங் ஸ்டிச்சஸ் நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது அதனுடைய கான்ட்ராஸ்ட் கலர் ஒர்க் பண்ணலாம், அப்படி இல்லைனா சாரீ கலர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி இந்த ஸ்டிச்சஸை நம்ம ஒர்க் பண்ணோன்னா அதனுடைய அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். அதே சேம் டைம் நம்மளுக்கு வந்து நம்ம போடுற டிசைன்ஸ் வந்து அவ்வளோ லுக் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸும் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பீட் ஒர்க் வேண்டாம், எனக்கு ஸ்டோன் செயின்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு த்ரெட் ஒர்க்லேயே பண்ணி கொடுங்க, அதுவும் வந்து த்ரெட் ஒர்க்கில் ரொம்ப வந்து ஒர்க் வேண்டாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்டர் லைன் கொடுக்கணும் அப்படின்ற பொழுது நான் இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச்சஸ் தான் நான் கொடுப்பேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டிசைன்ஸோடைய அவுட்புட் வந்து எனக்கு நல்லா கிடைக்கும், நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டிசைன்ஸ் ஒர்க் பண்ணுறதுல. நான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் லோடிங் ஸ்டிச்சஸை வந்து நிறைய யூஸ் பண்ணி ப்ளவுஸ் டிசைன்ஸை ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம இந்த எண்டு வந்துட்டோம். இந்த எண்டு வரும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பாதிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதாவது அந்த லோடிங் த்ரெட் இருக்கிற வரைக்கும் தான் வந்து நம்ம ஒர்க் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களுடைய ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம அதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கடைசி வரைக்கும் நம்ம எண்டு வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீன் கலர் த்ரெட் வந்து அந்த பேடட் லோட் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் இதுக்கு மேலே வந்து திரும்பவும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லாஸ்ட் வந்து நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். நான் வந்து க்ரீன் கலர் முடிச்சுட்டு லாக் போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து நான் ரெட் கலர் வந்து த்ரெட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி த்ரெட் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு அந்த எண்டுலேயும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு ஒர்க் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே சமயம் நம்ம பார்க்குற லுக் வந்து நல்லா அழகாக இருக்கும். அந்த டிசைன்ஸோடைய லுக் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளுடைய சூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். த்ரெட் கலர்ஸு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஹிண்ட்டும் வந்து உங்களுக்கு அதுதான் நான் சொல்ல போகிறேன். நம்ம வந்து ஒன்று வந்து டார்க் கலரும் இன்னொன்று வந்து லைட் கலரும் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்ம ஒர்க் பண்ணுற அந்த லோடிங் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டும் வந்து டார்க் கலரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய லுக் பார்த்திங்கன்னா லைட்டாக டல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நான் எப்போவுமே வந்து சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கும், இன்னொன்று வந்து லைட் கலர்ஸ் இருக்கும். இப்படி நம்ம எடுத்து ஒர்க் பண்ணும் பொழுது தான் அதனுடைய லுக் வந்து நம்மளுக்கு நல்லா பிரைட் லுக் கிடைக்கும். நீங்களும் இந்த ஐடியாஸை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஒர்க் பண்ணுற அந்த லோடிங் வந்து த்ரெட் வந்து ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்டிச்சஸை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இந்த எண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டிச்சஸுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் கொடுக்கணும். ஆனால் ஒர்க் கொடுக்கும்பொழுது சேம் ட்ரையாங்கிள் ஷேப் ஒர்க்கு தான் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாலாம் ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி க்ராஸ் டைப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணாவே நம்மளுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட்லேயே நம்ம கம்மியான ஸ்டிச்சஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ரெட் கலரும் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் முடிச்சிருக்கோம். நம்ம டபுள் கலர்ஸில் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லோடிங் ஒர்க் முடிச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாஸில் 3 டைப்ஸ் ஆஃப் லோடிங் ஸ்டிச்சஸும் முடிச்சிட்ருக்கோம். அடுத்து இன்னும் நிறைய லோடிங் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம்.